தெய்வீக நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த 5 மரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய அவங்களுடைய அந்த குச்சிகளையோ இல்லைன்னா அந்த மரத்தில் இருந்து நம்ம பச்சையாக கூட இந்த குச்சிகளை நம்ம பறித்துட்டு வரலாமாங்க. அப்படி பறித்துட்டு அதுக்கப்புறமா இந்த குச்சிகளை ஒன்றாக சேர்த்து நம்மளோட வீட்டில் இப்படி நம்ம செஞ்சு நம்மளோட வீட்டில் நம்ம கட்டிட்டு வந்தோம்னா குலதெய்வமோ இஷ்ட தெய்வமோ உங்களுடைய குலதெய்வங்களும் இஷ்ட தெய்வங்களும் ஆசி கொடுத்து உங்களுடைய வீட்டில் நிற்பாங்களாங்க. குலதெய்வமும் இஷ்ட தெய்வத்தின் பார்வை நம்ம மீது பட ஆரம்பிச்சிச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்தவித கஷ்டங்களும் எந்தவித துன்பங்களும் தடைகளும் எதுவும் வரவே வராதாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்களும் செய்யுங்க. உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் அனைவரையும் இதை பண்ணிட்டு வர சொல்லுங்கள். இப்படி பண்ணுறதுனால வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் ஒட்டுமொத்த பாவங்களும் அனைத்துமே தீருமாங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலுக்கு இருக்கான். எனவே தவறாமல் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் நீங்கள் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். முதலாவதாக நாம் இந்த 5 குச்சிகள் ஒன்றாக சேரும் பொழுது இதனுடைய சக்திகளானது அதிக அளவில் பிரதிபலிக்குமாங்க. ஒரு குச்சியும் தெய்வ சக்தி இருக்கக்கூடிய குச்சாக கருதப்படுகிறது. எனவே இந்த தெய்வ மரங்களுக்கு அடியில் இருக்கக்கூடிய குச்சியை நம்ம ஒன்றாக சேர்த்து நம்மளுடைய வீட்டில் நம்ம கட்டி வச்சோம்னா வீட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த பிரச்சனைகளும் கஷ்டங்களும் துன்பங்களும் தேவையில்லாமல் வருகின்ற சண்டை சச்சரவுகளுக்கு ஒரு முடிவானது கிடைக்கும். எனவே உங்களது வீட்டிலும் நீங்கள் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். இதனால் உங்களுடைய வீடானது நன்றாக இருக்கும். தொழில் செய்கின்ற இடங்களிலும் நம்ம இதை பண்ணலாம். இப்படி பண்ணினோம்னா தொழிலானது நேர்மையாகவும் நம்ம தேவையான வியாபாரம் போய் லாபமும் நமக்கு கிடைக்குமாங்க. அதுக்கு நீங்கள் அந்த குச்சை மட்டும் ஒன்றாக சேர்த்து வைக்கணுமா. அப்படி இந்த 5 குச்சிகள் எந்தெந்த குச்சிகள் என்று தற்பொழுது பார்த்து விடலாம். முதலாவதாக அத்தி மரங்க. இந்த அத்தி மரத்தோட குச்சை நம்ம எடுத்து வச்சுக்கணுமா. ஒரே ஒரு விரல் அளவுக்கு அல்லைனா நம்மளுடைய கை அளவுக்கு இருந்தாலே போதுங்க. அந்த அளவுக்கு மட்டும் நம்ம குச்சி இருந்தாலே போதும். அந்த குச்சை அது அத்திமர குச்சி, அதுக்கப்புறமா அரச மரத்தினுடைய குச்சி, ஆலமரத்தினுடைய குச்சி, வேப்ப மரத்தினுடைய குச்சி, 5வதாக எலுமிச்சை மரம். இந்த 5 மரத்துங்களிலிருந்து குச்சிகளை எடுத்துக்கணும். அது காஞ்ச குச்சா இருந்தாலும் பரவாயில்ல, இல்லைன்னா பச்சையாக இருக்கக்கூடியதாக இருந்தாலும் பரவாயில்ல. அந்த 5ஐயுமே எடுத்துகிட்டு அதை நம்ம ஒரு மஞ்சள் தண்ணி கலந்த நீரில் நம்ம இந்த 5 குச்சையுமே அலசிக்கணுமாங்க. அலசிட்டு அதுக்குள்ள நம்ம மஞ்சளை வச்சு அலங்காரம் பண்ணிவிட்டு மாட்டு சாணம் இருக்குல்லவா, மாட்டு சாணத்தில் நம்ம இந்த 5 குச்சியையும் சிறிதளவு அந்த மாட்டு சாணம் படும்படி இந்த குச்சியில் நம்ம வைக்கணுமாங்க. வச்சுட்டு இல்லைன்னா மாட்டு சாணத்தை கரைச்சி கூட அதில் இந்த குச்சியை முக்கி கூட நம்ம எடுக்கலாம். எடுத்துட்டு இந்த 5 அந்த குச்சியையும் பூ கட்டுற நூல் இருக்குல்லவா, அந்த நூலால் இந்த குச்சை கட்டிக்கணும். கட்டிட்டு அதை நம்மளோட வீட்டு நிலைவாசல் இருக்கல்லவா, நிலைவாசலில் நம்ம தொங்க விட்டணும். இப்படி நம்ம பண்ணிட்டு வந்தோம்னா இதனால் மிக பெரிய அளவுக்கு நன்மைகள் நடக்குமாங்க. எனவே தவறாமல் இந்த ஒரே ஒரு செயலை மட்டும் நீங்கள் பண்ணி பாருங்கள். இதனால் மிக பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். எனவே தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாரையும் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வர சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.